பொதுவாக அதிகாலை ஒரு 3:45க்கு வந்துட்டு விழிப்பு வருகிறது அப்படிங்கும் போதே நீங்கள் பிரபஞ்சத்துடன் வந்துட்டு ஒன்றிணைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது அதனுடைய முழு பொருள். இதை பற்றி தான் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம். மறக்காமல் முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. பொதுவாக இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க, ரொம்ப ஆற்றல் வாய்ந்த நேரம் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 3:20லேருந்து 3:40 அல்லது ஒரு 3:50 வரையிலும் இருக்கக்கூடிய நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சில பேர் அந்த 4:30 to 6 அதே பிரம்ம முகூர்த்தம் அப்படிம்பாங்க. பொதுவாக இந்த 3:20லேருந்து 4 மணிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப அற்புதமான நேரமாக இருக்கும். அந்த நேரத்தை சொன்னதுமே சில பேருக்கு தூக்கம் வந்துடும், வேறு வழியே இல்லை. அது உண்மையும் கூட. ஏன்னா நம்ம இரவில் ரொம்ப நீண்ட நேரம் கண் விழித்து விட்டு படுக்கைக்கு செல்கின்றோம். அப்புறம் 3:45க்கு எழுந்திரிக்க முயற்சி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருங்க, நேரமே படுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் இந்த 3:45க்கு எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. கிராமங்கள் எல்லாம் 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை முடிச்சுட்டு 4 மணிக்கு வேலைக்கு போனவங்கெல்லாம் உண்டு. அப்போ அவங்க அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அப்போ அலாரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கரெக்டாக அந்த 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை செஞ்சுட்டு அந்த வேலைக்கு போன நபர்கள் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார்கள். நிறைய பேர் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அதில் நம்ம மாற்றுக்கருத்தே கொள்ள முடியாது. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை சுழற்சி மாறிடுச்சு. இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறோம். அதனால் காலையில் எழுந்திரிக்க முடியல. 7 மணி 8 மணிங்கிறதே ரொம்ப சீக்கிரமாக எழுந்துற அளவுக்கு நம்மளோட எண்ணங்கள் சொல்லுது. அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு அதுக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு அற்புதங்கள் செய்யக்கூடிய நேரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் அற்புதம் செய்கிறதில்ல. ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா கோடி கோடியாக பணம் சேரும் அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க. கோடி கோடியாக சம்பாதிக்கணுமா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்ட்டு. அடியன் கூட ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் எண்ணியது உண்டு. ஆனால் இது பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பொருள் சம்பாதிக்கிறதுக்குமான விஷயம் அதில் அல்ல. அதில் ஒரு உண்மை பொருள் பொதிந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது காலப்போக்கில் தான் எல்லாத்துக்குமே தெரிய வரும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆன்மீக வழியில் செல்கிறவங்களுக்கு உயரிய கொள்கை எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்வது அப்படின்னு. ஏன்னா நிறைய சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்திலும் உள்ளது அப்படின்ட்டு. அப்போ இந்த உடல் இயக்கங்களை அறிந்து கொண்டு அதே போல் இந்த அண்ட இயக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற நேரம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த 3:20லேருந்து 4 மணிக்குள்ளே அமைதியாக உட்காந்து தியானத்தில் நம்ம மூழ்கும் பொழுது அந்த நேரத்தில் யாரும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சத்தம் இருக்காது, நிசப்தமாக இருக்கும். நீங்கள் அப்படியே முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், நேரமே தூங்கியிருக்கணும். ஒரு 7:30 8 மணிக்கெல்லாம் தூங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நல்ல உறக்கமாக இருக்கும். 3 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நீங்கள் அந்த தியானத்தில் மூழ்கும் பொழுது கண்டிப்பாக பிரபஞ்சத்துடனான தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். நம்மை நாம் உணர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுக்கு சரியான நேரம் அது. மற்றபடி நீங்கள் 3:30 மணிக்கு எந்திரிச்சு பூஜையை பண்ணி அல்லது கோடி கோடியாக எனக்கு வேணும்னு கேட்டு உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களுக்கான பிராப்தம். ஆனால் 3:30 மணிக்கு எந்திரிச்சு தியானத்தில் மூழ்கி என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும், என் கர்மா யாது என உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் அது கைகூடும். ஏன்னா இது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பயோ அலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இயற்கையாகவே மனித மூளையில் ஒரு அலாம் இருக்கும். நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு இதை நம்ம செய்யணும்னு நினச்சிக்கிட்டோம்னா அது தொடர்ந்து செய்வோம். அதே போல் தான் இந்த 3:30 அப்படிங்கிறது. அப்போ எழுந்திரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மூளைக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே விரும்பலைன்னா கூட அது எழுப்பி விட்டுரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வராது. அது இரையாற்றல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அது நம்ம மனித மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை நம்மளை ட்ரிகர் பண்ணி விட்றோம், எந்திரின்ட்டு. எந்திரிச்சிட்டு சும்மா உட்காந்துருக்கக்கூடாது. அப்போ உட்காந்துட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அமைதியாக பூஜை அறையிலையோ அல்லது அறையிலையோ பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை விரிப்பை விரித்து சுற்றி விளக்க வச்சுட்டு ஆரம்பத்தில் அமைதியாக தியானத்தில் மூழ்குங்கள். நல்லா இருக்கும். அந்த உணர்வு சொல்வதை விட அனுபவித்து பார்த்தால் தெரியும். அப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். அடியேனும் அப்படி நினைத்து செய்தது உண்டு. ஒரு விஷயத்தை பட்டு அனுபவித்து தெரிந்து கொள்ளும் போது தானே அதில் உள்ள பொருள் புரிகிறது. அது கிடைக்கிறது வேறு விஷயம். ஆனால் அதை விட மேலான பொருள் அப்படிங்கிறது அந்த 3:30 மணிக்கு நம்ம செய்கின்ற தியானத்திலே இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த இயற்கை எப்படிப்பட்டது, இந்த இயற்கையோட இயக்கம் எப்படிப்பட்டது, அது எப்படி இந்த உடலை சேர்கிறது, இந்த உடலில் அது ஏற்படுத்துகின்ற தாக்கம் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் படிப்படியாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். முயற்சி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.